நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களுக்கு ஒய்ஃபோட லாங்குவேஜில் வேற மீனிங் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீ எவ்வளோ வெறுப்பத்தியும் சிரிச்சுட்டே இருக்கானா ரொம்ப டேஞ்சர், பெரிய ரிவெஞ்ச் இருக்கும், பி கேர்ஃபுல். நீ எவ்வளோ திட்டியும் கோவமே படாமல் இருக்கானா செம்ம கோவத்தில் இருக்கா, உனக்கு ஒரு வாரத்துக்கு நல்ல சோறே கிடையாது. ஒரு வாரம் ஆன சாப்பாட்டையெல்லாம் அவங்க சாப்பிடல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? உங்ககிட்ட சேவிங்ஸ் ஒரு 50,000 இருக்குன்னு அவகிட்ட சொல்லு. அவளுக்கு ஜுவல் எடுக்கலாமான்னு கேளு. நோன்னு தான் சொல்லுவா. இருந்தாலும் உடனே எடுத்து கொடுத்துரு. பிகாஸ் ஒய்ஃப் லாங்குவேஜில் நோனா எஸ்ன்னு அர்த்தம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவள் ஆசைப்பட்டு ஏதாவது உன்கிட்ட கேட்கும்போது அப்போ உன்னால் செய்ய முடியாத சுச்சுவேஷனில் நீ இருப்ப. அப்போ பரவாயில்ல விடுங்கன்னு அவள் சொன்னானா எப்படியாவது அதை ஒரு மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிரு. இல்லைனா அவங்க அம்மா வீட்டில் என் புருஷன் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு தண்டோர் அடிச்சிருவா. கல்யாண புதுசில் உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, உங்களை யாருமே இதுக்கு லவ் பண்ணதே இல்லையான்னு கேட்பா. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு என்னோட அழகான பொண்ணுலாம் நிறைய கிடைச்சிருப்பாங்க, என்னையா சூஸ் பண்ணின்னு கேட்பா. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. ஏன் என்ன தவிர எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் சிஸ்டர்னு சொல்லி பேசுறீங்கன்னு கேட்பா. அது நீங்க மட்டும் எப்படிங்க சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம டீ டோட்டலா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது எனக்கே தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.